உங்க பாதங்கள் அடிக்கடி மரத்து போதா? நீங்க நடக்கும் போது உங்களுடைய கெண்டை கால்கள்ல வலி ஏற்படுதா? உங்க குடும்பத்துல இருக்கிற யாருக்காவது எப்போதுமே இடுப்பு வலி, முதுகு வலி, மூட்டு வலி அடிக்கடி ஏற்பட்டுட்டே இருக்கா? அது ஆமா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நம்ம உடம்புல நரம்புகளும் இரத்த குழாய்களும் ஒரு வலை எப்படி பின்னி இருக்குமோ அதே மாதிரி தான் பின்னி பிணைஞ்சு இருக்கு. இந்த வலை போன்ற அமைப்புல எந்த இடத்துலலாம் ரத்த ஓட்டம் சீரா இல்லையோ அந்த இடத்துக்கு சரியான அளவு ஆக்சிஜனும் ஊட்டச்சத்துகளும் கிடைக்கிறது இல்ல. இதனால வலி, மரத்து போற தன்மை, கனத்த உணர்வு மற்றும் அசௌகரியங்கள் ஏற்படுது. இதை சரி செய்யணும்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ரெண்டு எளிமையான பொருட்கள் போதும். இந்த முறையை நீங்க பயன்படுத்தும் போது உங்களுடைய சோர்வான தசைகள் ரிலாக்ஸ் ஆகுது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய பாதங்கள்ல ஏற்படக்கூடிய கனத்த தன்மையும் இது மாத்துது. உங்க பாதங்கள்ல கூச்ச உணர்வு ஏற்பட்டாலோ, மறுத்து போயிருந்தாலோ, இல்ல சிறிதளவு எரிச்சல் ஏற்பட்டுட்டே இருந்தாலும், இல்ல நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களுமே நீங்க அதிக நேரம் உட்கார்ந்து இருக்கும் போதும் இன்னும் அதிகமா ஆச்சுன்னா நான் சொல்ல போற அந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும். வீடியோவை கவனமா பாருங்க. அந்த 2 பொருட்களை வச்சு நம்ம செய்யக்கூடிய அந்த ரெமெடியை எப்படி செய்யணும், எப்படி பயன்படுத்தணும், அது மட்டும் இல்லைங்க, யார் யாரெல்லாம் அதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்படி நம்முடைய கால்களில் ஏற்படக்கூடிய இத்தனை பிரச்சனைகளுக்குமே முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தினசரி வாழ்க்கை முறை. அது மட்டும் இல்லைங்க, ஒரே இடத்துல ரொம்ப நேரம் தொடர்ந்து உட்கார்ந்துட்டே இருக்கிறது, அதிக அளவு ஸ்ட்ரெஸ், சத்துள்ள உணவுகளை சாப்பிடாம இருக்கிறது, இது எல்லாமே நம்ம உடம்போட ரத்த ஓட்டத்தையும் தசைகளையும் பாதிக்குது. இதனாலதான் கால்கள்ல எரிச்சல் தன்மை, ஸ்டிஃப்னஸ், அது மட்டும் இல்லைங்க, வலியும் ஏற்படுது. இந்த வலியை குறைக்கிறதுக்காக விலை அதிகமா கொடுத்து பெயின் கில்லர்ஸ் வாங்கி சாப்பிடுறாங்க. ஆனா இத்தகைய வலி நிவாரணிகள் உங்களுக்கு தற்காலிகமான ஒரு பலனை மட்டும்தான் கொடுக்குது. இந்த பெயின் கில்லர்ஸ் உங்களுடைய வலியை கொஞ்ச நேரத்துக்கு மறைச்சு வைக்குது. ஆனா இந்த வலி உங்களுக்கு எதனால ஏற்பட்டிருக்கோ அதோட சரியான காரணத்தை இந்த பெயின் கில்லர்களால சரி செய்யவே முடியாது. சரிங்க, இந்த வலிக்கான காரணத்தை சரி செய்யக்கூடிய அந்த 2 பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ரீசன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுக்காக உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் கற்பூரம், எலுமிச்சை பழம். கற்பூரத்தை நீங்க வாங்கும்போது இந்த மாத்திரைகள் வடிவுல கிடைக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி கற்பூரம் பயன்படுத்தக்கூடாது. பச்சை கற்பூரம் கிடைக்கும் இல்லைங்களா, மெல்லிசா தகடுகள் போல இருக்கும், அந்த கற்பூரம் தான் இதற்காக நீங்க வாங்கணும். இந்த இயற்கையான கற்பூரத்தை நம்ம பயன்படுத்தும் போது இது நம்முடைய தசைகளை சாந்தப்படுத்துது. அது மட்டும் இல்லைங்க, இது ஒரு குளிர்ச்சி தன்மையும் கொடுக்குது. எலுமிச்சை பழத்தை நம்ம பயன்படுத்துறதுனால அது ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை நமக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லைங்க, எலுமிச்சை பழத்துக்கு நல்ல சுத்தம் செய்யும் ஒரு தன்மையும் இருக்கு. சரிங்க, இந்த எலுமிச்சை பழத்தையும் இந்த கற்பூரத்தையும் நம்ம தண்ணீர்ல கலந்து அதுல நம்முடைய கால்களை ஊற வைக்கிறது மூலமா இந்த வலியை சரி செய்ய போறோம். சரிங்க, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல 2 அல்லது 3 லிட்டர் அளவு தண்ணீரை எடுத்துக்கோங்க. அதன் பிறகு இந்த தண்ணீரை சூடுபடுத்துங்க. நீங்க சூடுபடுத்தும் போது தண்ணீர் ரொம்பவே சூடாயிடக்கூடாது, அதே மாதிரி ரொம்பவும் குளிர்ச்சி தன்மையோடையும் இருக்கக்கூடாது. எப்போதுமே இந்த முறையை நீங்க பயன்படுத்துறதுக்கு முன்னாடி கைகளால தொட்டு பார்த்து அந்த சூடு உங்களால தாங்க முடியக்கூடியதா இருக்கா அப்படிங்கிறத ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 2 பெரிய துண்டுகள் அளவு அந்த பச்சை கற்பூரத்தை எடுத்து அதை நல்லா இடிச்சு பொடியாக்கிக்கோங்க. அதன் பிறகு அந்த ஒரு எலுமிச்சை பழம் இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா பிழிஞ்சு அந்த பவுல்ல ஊத்திடுங்க. இப்போ அந்த வெதுவெதுப்பான நீரை ஒரு டப்லயோ இல்ல பக்கெட்லயோ ஊத்துங்க. அதுல பொடிச்ச அந்த கற்பூரம் இருக்கு இல்லைங்களா, அதையும் கலந்துக்கோங்க. அது கூடவே ஏற்கனவே பிழிஞ்சு வச்சிருக்கிற எலுமிச்சை பழச்சாறையும் கலந்துக்கோங்க. இப்போ நம்முடைய கால்களை ஊற வைக்கக்கூடிய அந்த தண்ணீர் தயாராயிடுச்சு. அடுத்ததா உங்களுடைய 2 பாதங்களையுமே இந்த பக்கெட்குள்ள வச்சிடுங்க. ஒரு 5ல இருந்து 7 நிமிடங்கள் வரைக்கும் அப்படியே வச்சிடுங்க. இதை நீங்க செய்யும் போது அமைதியா இருங்க. உங்களுடைய உடம்ப நல்லா தளர்வா வச்சுக்கோங்க. ஆழ்ந்த மூச்சு எடுத்து விடுங்க. சில பேருக்கு பாதங்களை தண்ணீர்ல விடும்போது ஒரு குளிர்ச்சி தன்மை ஏற்படுது, சில பேருக்கு வெதுவெதுப்பான தன்மை ஏற்படுது, சில பேருக்கு கூசுற மாதிரி கூட இருக்கும். இது கற்பூரத்தினாலையும் அந்த வெதுவெதுப்பான தண்ணீர்னாலையும் உங்களுக்கு ஏற்படுது. அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க இதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு கால்கள்ல எரிச்சல் ரொம்ப அதிகமா இருந்தாலோ, உங்க கால்கள்ல அரிப்பு ஏற்பட்டாலோ, இல்ல உங்களுக்கு சௌகரியமா அது இல்ல, ஏதோ கஷ்டமா இருக்கு அப்படின்னாலோ நீங்க உடனே உங்களுடைய பாதங்களை
அந்த தண்ணீர்ல இருந்து எடுத்துடுங்க. இந்த 7 நிமிடங்கள் வரைக்கும் உங்களுடைய கால்களை தண்ணீர்ல வைக்கும்போது உங்க கால்கள்ல இறுக்கம் அதிகமா இருந்தாலோ இல்ல கால்கள் ரொம்ப கனத்து இருந்தாலும் உங்களுக்கு இது குறைய ஆரம்பிக்கும். நீங்க நிறைய நேரம் உட்கார்ந்தே வேலை செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் இல்லைன்னா நிறைய நேரம் நின்றுக்கிட்டே வேலை செய்யக்கூடியவங்களும் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இது தாராளமா பயன்படுத்தலாம். உங்க கால்களை இந்த 7 நிமிஷம் தண்ணீர்ல வைக்கும் போது உங்களுக்கு இந்த பயன்கள் மட்டும் கிடையாதுங்க, இன்னும் கூடுதலான பல பயன்கள் உங்களுக்கு கிடைக்குது. சில பேருக்கு பாதங்கள்ல அதிக அளவு வெடிப்புகள் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னா அந்த வெடிப்புகளை இது ஸ்மூத் ஆக்குது. ஒரே நாள்ல மாறாதுங்க, தொடர்ந்து நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா இது சரியாகுது. நீங்க தொடர்ந்து இதை செஞ்சுட்டே வரும்போது உங்களுடைய பாதங்கள் சுத்தமாகுது, ரிலாக்ஸ் ஆகுது. அது மட்டும் இல்லைங்க, ரொம்பவே மென்மையாகுது. சரிங்க, அடுத்து உங்களுக்கு வரக்கூடிய கேள்வி எப்போ இதை செய்யணும் அப்படிங்கிறது தான். நீங்க எப்போ செஞ்சாலுமே இந்த முறையை இரவு நேரத்துல செய்யுங்க. அப்படி செய்யும்போது தொடர்ந்து ஒரு 5 நாட்களாவது செய்யுங்க. எப்போதுமே உங்க கால்களை இந்த தண்ணீர்ல ஊற வச்சு எடுத்த பின்னாடி ஒரு ஈரமில்லாத டவல் வச்சு மென்மையா தொடச்சி எடுங்க. அதன் பிறகு ரொம்ப மைல்டான மாய்ஸ்சரைசர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை நீங்க பயன்படுத்தலாம். ஒருவேளை மாய்ஸ்சரைசர் என்கிட்ட இல்லைங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, சுத்தமான தேங்காய் எண்ணெய் அதில் கொஞ்சமாக எடுத்து நல்லா உங்களுடைய பாதங்களில் தேய்ச்சி கொடுங்க. நான் சொன்ன இந்த ரெமெடியை செய்கிறது ரொம்பவே எளிமையான ஒரு விஷயங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கு நீங்கள் அதிக அளவு பணம் செலவு பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்கள் மறுபடியும் வலிக்காக பெயின் கில்லர்களையே உபயோகப்படுத்துவதற்கு பதிலாக இந்த முறையை பயன்படுத்தி பார்க்கலாம். உங்க உடம்பு அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். எப்பெல்லாம் நீங்க இந்த முறையை பயன்படுத்தக்கூடாது, உங்க கால்கள்ல சின்ன சின்ன வெட்டு காயங்களோ அப்படி இல்லைன்னா புண்கள் ஏதாவது ஏற்பட்டிருந்தாலோ, உங்க பாதங்கள்ல இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஏற்பட்டிருந்தாலோ, அப்படி இல்லைன்னா வீக்கம் இருந்தாலோ, பாதங்கள் ரொம்பவே சிவந்து இருந்தாலோ இல்லைன்னா ஏதாவது ஸ்கின் அலர்ஜி ஏற்பட்டிருந்தாலோ நீங்க இந்த முறையை பயன்படுத்தக்கூடாது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ரொம்பவே சென்சிட்டிவான ஸ்கின் இருக்கு அப்படின்னாலும் நீங்க இந்த முறையை பயன்படுத்தக்கூடாது. உங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்தாலோ ரொம்ப தீவிரமான நரம்பு பிரச்சனைகள் இருந்தாலோ நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணாம இந்த முறையை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு அதிக அளவு கால்கள் மரத்து போயிருந்துச்சுன்னா தண்ணீரோட சூடு உங்களுக்கு தெரியாது இல்லைங்களா, அப்போ கால்கள் இன்னும் அதிகமா புண்ணாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த முறையை நீங்க ஒரு வாரமாவது தொடர்ந்து பயன்படுத்திட்டு அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்க லைக் பண்ணுங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா இதை நீங்க உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ அன்பானவர்களுக்கோ ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வலிகள் எதுவுமே இல்லாம இருக்கணும். நன்றி.